இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். இந்த வசனத்தை வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோம். அதுல இரண்டாவது காரியம் பாடுகளின் ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. அந்த காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு இதுல அந்த முதல் காரியம், அந்த வசனத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னு இருக்கு. பவுல் இத எந்த கண்ணோட்டத்துல இதை சொல்லுகிறார் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னு இருக்குது, த பவர் ஆஃப் ரிசரக்ஷன். அதை குறித்து தான் நான் பேச போறேன். இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஆங்கிலத்தில் ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது சரித்திரத்துல நடந்தில்லாத ஒரு காரியம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, முதல் முறையாக நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ரிசரக்ஷன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, உயிரோட இயேசு எழுப்பினவங்க கூட திருப்பி என்ன பண்றாங்க, மரிச்சு போறாங்க. ஆனா இயேசுனுடைய மரணம் டோட்டலா டிஃப்ரெண்ட். அவர் அடிச்ச அடி, அதாவது பாத்தீங்கன்னா, அந்த பிலாத்துவும் சீசரும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அனுப்பிச்சுக்கிறாங்க. ஏரோதும் பிலாத்தும் மாத்தி மாத்தி அனுப்புறாங்க. நீ போடு, நான் போடு, இப்படி மாத்தி மாத்தி அனுப்புறாங்க. கடைசியில கையவே கழுவி, இந்த ரத்த பலிக்கு நாங்க பாத்திரம் கிடையாதுன்னு கை கழுவி விட்டுட்டாங்க. இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, குற்றம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க நியாயாதிபதியா இருக்கிறாங்க பாருங்க, ராஜாவா இருக்காங்க, எவ்வளவோ கேஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. இதுல இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, எப்படியாவது இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பாக்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் அவர் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பரிசேயர்களுடைய பிரஷர் ஜாஸ்தியா இருக்குது. அவனுங்க இதை வேற காப்பாத்திக்கணும், அவங்க பதவியை வேற காப்பாத்திக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அடிக்கிறாங்க. அப்ப எப்படி அடிக்கிறாங்கன்னா, அடிச்சு விடுதலை பண்ணி விடலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ரொம்ப கொடூரமா அடிக்கிறாங்க, அடிச்சு விட்டுறலாம் அப்படி. அடியிலே என்ன பண்ணு, செத்துருவாங்க, அந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மரணம். அந்த மரணத்திற்கு அப்புறமாக உயிர்த்தெழுதல் ஏற்படுகிறது. இப்ப இந்த உயிர்த்தெழுதல் இதற்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்படல. இந்த உயிர்த்தெழுதல், இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த மனிதருக்கோ ஏதாவது கேள்விப்படவே இல்லை. இது ஏதோ ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல போயிட்டாரு இயேசு, எதுவும் தெரியாத ஒரு நிலைக்கு போயிட்டாரு, டக்குன்னு உயிர் வந்துருச்சு, அப்படிலாம் கிடையாது. சரீரெல்லாம் பிற்கப்பட்டு மரணத்தை நிஜமாக போய் சந்தித்தார். சரீரத்திலையும் மரணம், ஆவிலையும் மரணம். நரகத்துக்கு போய் பிசாச வென்று அவங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி திரும்ப அந்த சரீரத்திற்குள்ளாக அது போய் வெட்டு பெற்றிருக்கிறது, ரத்தமா இருக்குது. அந்த சரீரத்தை ரெஸ்டோர் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு உயிரோட என்ன பண்றாருன்னா, இயேசு எழுந்திருக்கிறார். அப்போ இந்த சம்பவம், பவுல் சொல்லுகிற இந்த சம்பவம், இதை பவுல் உடனே ஈஸியாலாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா பவுல் அந்த காலத்துல ரொம்ப பயங்கரமான படிப்பாளி. அதை எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:5 இருந்து நான் வாசிக்கிறேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அதாவது பவுலுடைய பேக்ரவுண்டை அவர் சொல்றார். சரி, இன்னைக்கு நான் சொல்ல வர்றதுக்கு இந்த மெசேஜ், இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமை. ரெண்டாவது என்ன விஷயம்னா, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில நான் மிகவும் முக்கியப்படுத்தி பேசுறது என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முட்டாள்தனத்தை நம்பிட்டு இல்லை. நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய முட்டாள் கிடையாது இதெல்லாம் உட்கார்ந்து நம்பிட்டு இருக்கிறது. சிலருக்கு என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கும், இல்லை பண கஷ்டம் இருந்திருக்கும்,
மனசு கஷ்டமா இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கோ, உனக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. சரி, கடன் தீருதே, சரி அதுக்கு உண்மையா இருப்போம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. இன்னும் சிலர் எப்படின்னா, அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, நானும் என்ன பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். நல்ல விஷயம், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போவோம், மாரல் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கை, இயேசு ஒரு நல்லவர், நம்மளும் இயேசுவ மாதிரி இருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு குருட்டாட்டத்துல வந்து இயேசுவை நம்பிட்டு இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்க்குற ஆளு இல்ல. அதுவும் நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். அதுவும் தமிழர்கள் சொல்லவே வேணாம். அரிசியில கூட என்ன அரிசியெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். மற்ற ஊர்லலாம் பெருசா இந்த அரிசியெல்லாம் வச்சு பார்த்துட்டுல, அரிசியை அதை போட்டு சாப்பிடுன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அது என்ன அரிசி? பச்சரிசியா? அந்த அரிசியா? இது ஏன் நீளமா இருக்குது? இது ஏன் குண்டா இருக்குது? கலர் சரியில்லையே. எது? அரிசியில. அந்த அரிசியை வேக வச்சு சாப்பிட்றதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப கரெக்டா பார்த்து அந்த கடைக்கு போய் சாப்பிடுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் இந்த அரிசி வந்து கலர் கம்மியாயிடுச்சுன்னா அவங்க கூட போய் சண்டை போடுறது. இன்னும் கலர் கம்மியா இருக்குது, ஏமாத்துறியா? அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போய் ரொம்ப அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். இது வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம். இதை வந்து நம்ம ஏதோ ஒன்று ஏதோ சொன்னாங்க, ஏதோ நடந்துச்சாமா, இயேசுன்னு இருந்தாராமா, அவர் மரிச்சாராமா, அவர் உயிரோடு இருந்துட்டாராமா, இன்னைக்கு ஏதோ எனக்கு இயேசுவே சரீரத்தை சுகமாக்கும்னா உடனே எனக்கு சுகம் கிடைக்குது, அதனால சரி இயேசுவை பின்பற்றுவோம். சொல்ல முடியாது, திடீர்னு நாளைக்கே வேற ஏதாவது ஆனா கூட என்ன பண்றது, அது நடக்குதுங்க, அதுவும் உண்மை தானேங்க அப்படின்னு போற அளவுக்கு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய நேரத்துல இது ஒன்றும் பெரிய ஒரு சம்பவம் கிடையாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் இந்த செய்தியின் முக்கியத்துவம் என்னன்னா, இது வந்து ஏதோ வரலாற்று செய்தி, ஏதோ வந்து நடந்த கதை, நம்பவே முடியல, ஆனாலும் வந்து என்ன பண்றது, நம்பிதான் ஆகணும், அப்படி கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சரித்திரத்தின் ரீதியாக நிச்சயமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட், அதுதான் உயிர்த்தெழுதல். இது யாரோ வந்து 2 பேர் சேர்ந்து சொல்லல. அதாவது படிச்சவங்க, ரொம்ப படிச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரிலிஜியஸ் அதெல்லாம் வந்து பெருசா எடுக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், முற்போக்கா இருக்க வேண்டும், பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ரொம்ப படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, பிஸ்னஸ், அதாவது என்னுடைய 40 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்லாம் பேசுவாங்க பாருங்க, ரொம்ப அப்படியே அந்த மாதிரி ஆள் தான் பவுல். பவுல் வந்து ஏதோ ரோட்ல போயிட்டு இருந்தவர், அறிவில்லாதவர், சும்மா ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு கனவு வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, மாறிட்டார், அப்படி கிடையாதுங்க. பவுலுடைய பேக்ரவுண்ட் பாருங்க. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். ஏன் 9வது நாள்ல பண்ணிருக்கலாம், ஆனா பை லா, அதாவது ஒரு கட்டளை என்று மோசையினால் கடைபிடிக்க சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கடைபிடித்தவர். அதாவது பவுலுடைய காலத்துல எல்லாம் வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் தப்பு செய்வாங்க, சிலர் ஒழுங்கா வாழ்வாங்க. ஆனா பவுல் கிட்ட குற்றமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கட்டளைகளின் படி அப்படியே வாழ்ந்தவர், குற்றம் சாட்டவே முடியாது. ஆனா இருதயத்துல பாவம் இருந்துச்சு, அததான் அவர் சொல்றாரு, இருதயத்துல இருந்துச்சு, ஆனா வெளிப்பிரகாரத்துல யாருமே குறை சொல்ல முடியாது. இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல்ல பிறந்தாள், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், the highest qualification. அதாவது வேதத்தை 5 ஆகமங்களை, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம், இதை அப்படியே கரைச்சு குடிச்சவர். இவரை மாதிரி வேதத்தை அறிஞ்சவர் யாருமே கிடையாது. சொன்னா சொன்னதுதான், வெட்டுனா வெட்டு, அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்டஸ்ல உயர்ந்த ஸ்டேட்டஸ் யாருக்குன்னா பரிசேயர்களுக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல்ல யூத மார்க்கத்துல ரொம்ப உயர்வா எண்ணினவங்க யாரு? பரிசேயர். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸே பயங்கரமா இருக்கும், நீளமா ட்ரெஸ்ஸை போட்டு பார்வைக்கு பயங்கரமா இருப்பான். அப்படியே நடந்து வரும்போது
அவனை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா இந்த வேதத்திலிருந்து பேசுகிறதுக்கு, வேதத்தை அறிஞ்சதுக்கு பரிசேயர்களை தவிர யாருமே கிடையாது. அவ்வளவு நேர்த்தியாக இருந்தவர். 6வது வசனத்துல போடுறாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தணும். ஏன்னா யூதர் என்ன நம்பினாங்க, இயேசுன்ற ஒரு மோசமான நபர் இந்த பூமியில வாழ்ந்து யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை திசை திருப்பி விட்டார். ஆகையினால என்ன பண்ணோம், அவங்களெல்லாம் கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பவுல் மேல எந்த குற்றமும் சாட்ட முடியாது. பவுலுக்கு என்ன அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷனை கல்லெறிஞ்சு கொல்லுகிறதற்கு கூட அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அதிகாரம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தார். இன்டலெக்சுவல். பவுல் நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்டலெக்சுவலா இருக்கு. சாதாரணமா அவ்வளோ ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கிறார். அவரு சொல்றாரு 7வது வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இவ்வளவு கற்பித்தவர். நீங்க ஒருவேளை சொல்லலாம், எனக்கு படிப்பறிவு இல்லைங்க, ஒரு நாள் இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார், அதனால நான் இயேசுவை நம்புறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இது மூடவர்கள் இல்ல முட்டாள்களின் ஒரு வழி நடத்துதல் கிடையாது. முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லாம் பைத்தியக்காரங்கள்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் இந்த இயேசுவை வணங்குவோம், அப்படி கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அறிவில்லாதவங்க, நாகரிகம் இல்லாதவங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாராமா, அவர் மரிச்சாராமா, அதை என்ன பண்றாங்க, இதை என்ன பண்றாங்க, வணங்குறாங்களாமா. என்ன சரித்திரம்? என்ன படிச்சவங்களா நீங்கெல்லாம்? இன்னைக்கு அதை தான் நான் காட்ட போறேன். படித்த மேதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்ணத்துல நம்ம தாத்தாவே ஸ்கூலுக்கு போனாங்களான்னு தெரியாது. தாத்தா காலத்துல எல்லாருக்கும் ஸ்கூல் இருந்துச்சா? இல்ல. கூட்டங்காலத்துல ஸ்கூல் இருந்துச்சு நம்ம ஊர்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியில மிகவும் தேர்ச்சி பெற்றவர் பவுல். அவரு சும்மாலாம் பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவரு. எபிரேயரு, பரிசேயரு, அழிக்கிற வேலையில வேலையை இறங்கி இவனே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பிரதான ஆசாரியரு இவர் எடுத்துட்டு போயிட்டு பக்தி வைராக்கியத்துல போய் எல்லாரையும் போடுறாரு. சேவான் கல் எறியும் போது அங்க நின்றுட்டு இருந்தவர் இவரு, முதல் ரத்த சாட்சி. இவ்வளவு இதா இருக்கும் போது எது இவரை கன்வின்ஸ் பண்ணிச்சு? ஏன் இவ்வளவு வைராக்கியமா நின்ன ஒரு நபர் சட்டுன்னு ஒரு நேரத்துல மாறி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்? என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவர் உயிர்த்தெழுந்ததை அவர் அறிந்தபடினால், இது சும்மாலாம் கதையெல்லாம் பேச முடியாது. பவுல் கிட்ட போயிட்டு நீங்களாம் கதை பேச முடியாது. ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சவர். ஆதாம் காலத்துல இருந்து அவருக்கு ஹிஸ்டரி தெரியும். நம்மளுக்கு இன்னைக்கு வேதம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் விட அவருக்கு பயங்கரமா கற்றி தேர்ந்தவர் அவரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க சும்மா கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷர் சொல்றாரு, 8வது வசனத்துல சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு முறை பவுலை இவர் பிரசங்கம் பண்றது நிமித்தமா அடிக்க வந்துட்டான். யாருன்னா ரோம சேவகன். கையை ஓங்கும்போது சொல்லிட்டான், ரோமன் தொடாதன்ட்டான். அவன் பயந்துட்டான். ஐயோ, ரோமனா நீ? அவன் சொல்றான், ஆமா ரோமன். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கெல்லாம், ரொம்ப பெரிய ஆள் கோடீஸ்வரர், அதாவது இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன்னா அவனுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஊர்ல பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் பஞ்சாயத்து போவா? என்ன சவுண்ட் அங்க, எல்லாம் கிளம்பு கிளம்பு. யார் சொல்ல முடியும்? ஊர்ல பெரிய ஆள் சொல்ல முடியும், பெரிய கோடீஸ்வரன் சொல்ல முடியும், எல்லாம் கிளம்பு, தத்துவம் வரக்கூடாது, கிளம்பு. அதனால யூத மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குறான். ரோம வல்லரசு சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குறான். அந்த குடும்பத்தில் இருந்தவர் பவுல். அவன் அடிக்கும் போது சொல்றான், ஐயோ, இந்த பதவி, ஒரு சிப்பாய் மாதிரி நான் வந்திருக்கேன், இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அவன் சொல்றான், நான் இதில் தான் பிறந்தேன் அப்படின்றான் பவுல். அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ் உலகத்துல.
ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? ஊர்ல ரொம்ப ஹையா இருக்குது. எஜுகேஷன், படிப்பு, அது ரொம்ப மேதை. இவர மாதிரி மேதை யாரும் கிடையாது. பேச்சு திறமைனா ராஜாவே மயக்கிடுவாரு. பவுல ஜெயில வைக்கும் போது, சிறைச்சாலையில் இருக்கிற போது ராஜா கூப்பிடுறான், வா வா என்கிட்ட பேசுன்னு. எதுக்கு? காசு தருவாருன்னு. அந்த ஊர் ராஜா சிறைச்சாலையில ஒருத்தங்கிட்ட காசு இருக்கும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம பவுல் கையில எவ்வளவு காசு இருந்திருக்கோம், அவர் ஸ்டேட்டஸ் என்ன லெவல்ல இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப ஆழமா நம்பினது, இந்த உயிர்த்தெழுந்ததின் வல்லமையை மிகவும் ஆழமாக நம்பின ஒரு மனுஷன், அவருடைய ஸ்டேட்டஸ் உலகத்துல, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், படிப்பு, புத்தி கூர்மை, அறிவு, எல்லாத்துலயும் பயங்கர பெரிய ஆளு. அவரு சொல்றாரு, எல்லாத்தையுமே நான் குப்பையா என்றேன்னு. அப்ப இது ஏதோ முட்டாள்கள் பின்பற்றுகிறது கிடையாது. நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது, என்னன்னு தெரியல, எல்லாரும் எங்கெங்கயோ போறாங்க, ஒவ்வொரு கோயிலுக்கு போறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, நம்ம இங்க போயிட்டு இருக்கிறோம், நம்ம என்னமோ பண்றோம். சிலருக்கு இன்னொன்னு என்னன்னா, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஏதோ ஒரு தாழ்ந்த, அது இந்த உலகம் அப்படி வச்சிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டது ரொம்ப தாழ்ந்த காரியம் மாதிரியும், இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதோ உயர்ந்தவங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பேரை கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்திற்கு வெட்கப்படாதிருங்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் தைரியமா சொல்லுங்க, நீங்க இயேசுவை பின்பற்றுகிறீங்க. நான் சொல்றேன், இந்த பவுல் இந்த உலக ஸ்டேட்டஸ்லயே உயர்ந்த ஸ்டேட்டஸ் அவரை மாதிரி யாரும் கிடையாது. பரிசேயன், ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்து அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் குப்பை சார். சில ஊர்ல சில குடும்பத்துல தாங்கள் இது இயேசுவை ஏற்றுக்கொண்டதை சொல்லக்கூட முடியாது, பிரச்சனை ஆயிரும் சொன்னா. அது வேற. இவங்க இயேசுவை சொல்றதுனாலயோ, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க சொன்னதுனாலோ மக்கள் இவங்களை கேவலமா நினைப்பாங்க, ஏளனமா நினைப்பாங்கன்றதுக்காக வேஷம் போடுறதுக்கு பாருங்க, அதெல்லாம் கூடவே கூடாது, கூடவே கூடாது. அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. உயிர்த்தெழுந்ததின் வல்லமை புரியல. பவுலுக்கு உண்டான வெளிப்பாடு மக்களுக்கு உண்டாகல, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாகும். யோவான் 17:3, யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? பவுல் இந்த வசனங்கள்ல என்னத்த சொல்றாரு? The greatest priority, the most important priority is knowing him. அவரை அறிகிறதே முக்கியம். இங்க இயேசுவும் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை நீங்க அறிகிறது தான் நித்திய ஜீவன். அறிகிறதுனா என்னது? the closest relationship, அந்த fellowship, அதுதான் உங்களுக்கு என்னது? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். நீங்க என்ன பண்றீங்கன்றத நீங்க அறிஞ்சிக்கிறது இல்லைங்க. நம்ம வெள்ளச்சட்டை போட்டிருக்கிறோம், இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பேசுறது. நான் இயேசுக்காக வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன், இயேசுக்காக சாப்பிடாம இருக்கேன், இயேசுக்காக நான் கஷ்டப்படுறேன். நீங்க படுறத இங்க பேச்சே கிடையாது. இங்க பேச்செல்லாம் என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், பிதா உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதுனால தம்முடைய சொந்த குமாரனே மரிக்க ஒப்பு கொடுத்தார், உங்களுக்காகவே இயேசு உயிரோடு எழுந்தார். எதை நம்பிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? செத்த கடவுளை நம்பிட்டு இருக்கிறோமா? செத்து மண்ணா போனவரை நம்பிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் கல்லறை திறந்துருக்குது, அது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்லறை இன்றைய வரைக்கும் திறந்திருக்குது. எதற்கு? நம்ம வணங்குற ஒரு ஆளு, நம்ம வணங்குற ஒரு ஆண்டவர் ஏதோ செத்து மண்ணான போனவர் கிடையாது. என்ன பண்றோம்? என் தாத்தா பண்ணதுனால, என் அப்பா அம்மா பண்ணதுனால இன்னைக்கு நான் இங்க சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இல்லைங்க. எனக்கு நிச்சயமா தெரியும், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காகவே மரித்தார், என் பாவ சாபத்தை சுமந்தார், இயேசு எனக்காகவே உயிர்த்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
இயேசு உங்களுக்காக மரிச்சாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக உயிர்த்தாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கான்றதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றேன், இந்த பூமியின் வாழ்க்கையே இன்பமா இருக்கும். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவரை நம்புவது, அவரிடத்துல நெருங்கி உறவுல இருப்பதெல்லாம் எதுல ரிலேட்டட் ஆயிருக்குன்னா, தேவன் என்னை நேசிக்கிறார், his love for me, அவருடைய அன்பு, அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு தான் ஃபர்ஸ்ட். அதை நீங்க நம்புங்க, அதை நீங்க அறிஞ்சுக்கோங்க. நீங்க ஆண்டவருக்கு செய்யலாம், அதெல்லாம் அடுத்து. நீங்க வேதத்தை வாசிங்க, நீங்க ஜபம் பண்ணுங்க, அன்பு கூறுங்க, பாட்டு பாடுங்க, முட்டி போடுங்க, கையை தூக்கி ஆராதிங்க, நீங்க ஆண்டவருக்கு செய்யறதெல்லாம் செய்யுங்க, நீங்க என்ன வேணா கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். நான் பிறக்கவே இல்லை, ஆனா எனக்காக ஒருத்தர் மரிச்சே செஞ்சுட்டார். என் தாத்தா பாட்டி கூட பிறக்கல, என் அப்பா அம்மா பிறக்கல, என் சந்ததியே உண்டா, என் கூட்டம் கூட இல்லை இந்த பூமியில. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஞாபகம் வைத்து எனக்காக மரித்தார். அதான் அன்பு. அப்போ நம்ம எதையோ, அதாவது ஹோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா ஒரு கதையை உருவாக்கி விடுவாங்க பார்த்தீங்களா? திடீர்னு இந்த சின்ன பிள்ளைங்க கதை கேட்டுச்சுன்னா நம்ம என்ன கதை வேணா சொல்லலாம்ல. ஒரு ஊர்ல அப்படியே யோசிக்கிறது, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா, அப்படியே என்ன பண்றது யோசிக்கிறது, என்னது அடுத்த லைன் என்னன்னு யோசிக்கிறது. அந்த மாதிரி கதை கிடையாது உயிர் தெளிந்த கதை. சிலர் கதை எழுதுவாங்க, கற்பனை கதை. படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, படம் எடுக்கிறப்ப என்ன சொல்றாங்க, இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு எழுதுறாங்க. நிஜமாலாம் நடக்கல சார், நாங்க என்ன பண்றோம், கற்பனையில எழுதுறோம். பயங்கரமான எழுத்தாளர்லாம் இருக்கிறாங்க, தமிழ் எழுத்தாளர்லாம் இருக்காங்க, கதை எழுதுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்பனையா என்ன பண்றது, ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறது. நான் கற்பனை கதாபாத்திரத்தை இன்னைக்கு பேசல, நம்மளும் கற்பனை கதாபாத்திரத்தை ஆராதிக்கல. கற்பனை கிடையாது, இது நிஜம், இது நிஜமா நடந்துச்சு. அதாவது இன்னைக்கு படத்தை எடிட் பண்ணிடலாம். இப்ப நம்ம மூஞ்சியை கட் பண்ணி இன்னொரு மூஞ்சில போட்டுடலாம். இப்பெல்லாம் வந்துருச்சு இல்ல, உங்க போன்லயே வந்துருச்சு. பெரிய டெக்னாலஜியா கம்ப்யூட்டர்லாம் வச்சு, சாஃப்ட்வேர்லாம் வச்சு கூட ஒர்க் பண்ண வேணாம். சும்மா போன்ல இருக்குது பாருங்க, எல்லாம் ஃப்ரீ. டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க மூஞ்ச வெட்டி இன்னொருத்தருடைய மூஞ்சில வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கலர்லாம் நம்மளுக்கு கலர், நம்ம கலர் பிடிக்கலாம்னு என்ன பண்ணலாம், நம்ம கலரை மாற்றி விட்டுறலாம். சோப்பாக்கி விட்டுறலாம், மஞ்சள் ஆக்கி விட்டுறலாம், என்ன கலர் வேணா போட்டுக்கலாம். நம்ம முடிக்கலாம், என்ன பண்ணலாம், பச்சை கலர் கூட அடிச்சிக்கலாம் போட்டோல. எல்லாம் வந்துருச்சு, டெக்னாலஜி பயங்கரமாகி போச்சு. இந்த மாதிரி டெக்னாலஜி காலத்துல இல்ல, அந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்ணார பார்க்கணும். கண்ணார பார்த்து விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணும், அத எல்லாரும் சொல்ல முடியும். 2000 வருஷம் அது அப்பதான் ஓடும். கதை ஓடாது ரொம்ப நாள், கதையில வல்லம் இருக்காது. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நான் சொல்லும் போது இது ஒரு கதையா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. ஒண்ணும் நடக்காததுக்கா நம்ம காலில இருந்து கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது உண்மைங்க, இது சத்தியம், இது நிஜமா நடந்துச்சு, சரித்திரத்துல நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்றார், resurrection is not the greatest event that happened in universe, it is the most provable event that ever happened in universe. அதாவது என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் என்பது இந்த பிரபஞ்சத்தில், உலகம் இல்ல, உலகம் ஒண்ணுதான், ஒரு கிரகம், பூமி ஒரு கிரகம். இந்த மாதிரி நம்மளுடைய சூரியனை சுத்தி ஏகப்பட்ட கிரகம் சுத்துது. நான் சொல்றது பிரபஞ்சம், யூனிவர்ஸ். உயிர்த்தெழுதல் என்பது பிரபஞ்சத்தில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு மட்டுமல்ல, இது பிரபஞ்சத்தில் இதுவரை நடந்தவற்றில் மிகவும் நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு. ஏதோ சும்மா நடந்துச்சாமா, 10 பேர் பார்த்தாங்களாமா, தெரியல, சொல்றாங்க ஏதோ கதையா அந்த ஊர்ல நடந்துச்சான், அந்த மாதிரி கதை கிடையாதுங்க. இதை நிச்சயமாக நிரூபிக்கக்கூடிய நிகழ்வாக நடந்த ஒன்று. நீங்க நம்புகிறது ஏதோ கட்டுக்கதை இல்ல,
யாரோ 10 பேர் சொன்னதை நம்ம செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உக்காந்துட்டு இங்க நம்ம எல்லாம் ஆராதிச்சுக்கிட்டு இல்லைங்க. இது இட் கேன் பி ப்ரூவன் அகைன் அண்ட் அகைன். திரும்ப திரும்ப வரலாற்றில் நடந்ததை நீங்க திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்ண முடியும், நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு. இது எப்படி நிரூபிக்கலாம்னா, இட் கேன் பி சயின்டிபிக், பயாலஜிக்கலி, கெமிஸ்ட்ரி, தியாலஜி, நீ எதை வேணா எடுத்துக்கோ. அறிவியல் எடுத்துக்கோ, இறையியல் எடுத்துக்கோ, வேதியியல் எடுத்துக்கோ. உன்னால ப்ரூவ் பண்ண முடியும் உயிர்த்தெழுதல் நடந்தது என்பதை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். கண்ணால பார்க்க முடியாது, நம்ம ஆனா விசுவாசிக்கணும். நான் அதை பேசல இன்னைக்கு. நான் பேசுறது இது ஃபேக்ட். இது நிச்சயமா நடந்த ஒரு நிகழ்வு. நிறைய நேரத்துல நம்மளால ஆண்டவர் இதை சொன்னார்னா அதை நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குது. நாளைக்கு வாங்க சார் ஒரு 10,000 ரூபாய் தரேன்னா, சரி சார் சொல்லிட்டாருன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு உன் தேவைகளை நான் சந்திப்பேன்னா, சொன்னார் தான், சரி நம்ம எதுக்கும் மாமாட்ட கேட்டு வைப்போம். நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல தெரியுமா? எது மேல அஸ்திபாரமா இருக்குது நம்ம நம்பிக்கை? இல்லைங்க வசனம் வார்த்தையை நம்புறேன், அது இருக்கட்டுங்க, வசனம் தான் வார்த்தை தான். நீங்க ஒண்ணு நம்புறீங்கல்ல, இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்னு சொல்றேன்ல, அந்த இயேசு உயிரோட வாழ்ந்தாரா, மரிச்சாரா, உயிர் தெழுந்தாரா? அது நிஜம், நிஜமா சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தை விசுவாசிப்பது. ஆண்டவர் சொன்னாரு உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, வாத உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னார். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். இதை நீங்க எப்படி நம்ப போறீங்க? How can you believe this? அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல இந்த உயிர்த்தெழுதல், இந்த இன்சிடென்ட், இந்த உயிர்த்தெழுதலின் இந்த நிஜமான ஒரு சம்பவம், இதை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவன் சொன்ன எல்லா வாக்கு தத்தத்தையும் நிச்சயமா நம்புவீங்க. ஏன்னா இது அவ்வளவு நிஜம், நம்ம நம்புகிறதுல அவ்வளவு நிஜமானது. ஒருவேளை இப்ப நான் சொன்னது இவ்வளவு நேரம் நீங்க கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா, நான் உங்களுக்கே ஒண்ணு கேட்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லு ரொம்ப பெரிய கல் இல்ல, இந்த கல்லெல்லாம் சும்மாலாம் நகர்த்த முடியாது. நம்ம வீட்டு கேட்டு மாதிரி இப்படி கொஞ்சம் குக்கியை போட்டு இப்படி ஒரு தள்ளணும்லாம் தள்ள முடியாது. அதனால தான் அந்த ஸ்திரீகள் காலையில் வரும்போது நம்மளுக்காக இந்த கல்லை யார் புரட்டுவான்ட்டு வந்தாங்க. அவங்க ஏதோ ரொம்ப வீக்கு, எக்ஸசைஸ்லாம் பண்ணல. அந்த காலத்தில் போறாலே நடந்து தான் போகணும். பெண்கள் தான் நிறைய வேலை செய்யணும், அதனால அவங்க வெயிட் தூக்க முடியாமலாம் இல்லை, தெரியல, நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இன்னைக்கு எனக்கு 1 கிலோ பாத்திரத்தையே தூக்க முடியல, அப்போ அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாதுங்க. பெண்கள் அன்னைக்கு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய வேலை. அரிசியை மாவாக்கணும்னால தூக்கி கல்லு உட்டெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாதான் அது என்ன ஆகும், மாவாகும். அந்த மாதிரி பலசாலிகள். அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க அந்த கல்லை நகட்ட முடியலன்னு அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. கல்லு பெரிய கல்லு, கல்லு ரொம்ப பெரிய வீரமுள்ள பலமுள்ள போர் சேவரா இருந்தாலும் 10 பேருக்கு மேல இருந்தாதான் அந்த கல்லை நகர்த்த முடியும். ஏன்னா அது என்ன கல்லு, நாய் பூனை உள்ள போயிட்டு வர்ற மாதிரி இருக்காதுங்க. கல்லை ஒன்ஸ் மூடுனது தான். ஏன்னா உள்ள இருக்கிறது டெட் பாடி, வெட்டி வச்சிருக்கிறது யாரு, பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் என்ன பண்றான், பெரிய கல்றா போட்டு வச்சிருக்கான். அங்க இருக்குது, இன்னும் எருசலேம்ல இருக்குது பெரிய. அது என்ன பண்றாரு, ஒரு பெரிய மலை, அந்த மலையவே ஒரு வேலைக்கு வாங்கி, பெரிய கோடீஸ்வரன்ல அவன் சந்ததியில எல்லாரும் யாரெல்லாம் சாகிறாங்களோ உள்ள வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. அங்கதான் இயேசுவை வைக்கிறாங்க. அப்ப கல்லு ரொம்ப பெரிய கல்லு, அந்த கல்லை நகர்த்த முடியல. அப்ப அந்த கல்லுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, பரிசேயர்கள் போய் இயேசு இருக்கிறப்ப சொன்னாரு உயிரோட இருந்திருப்பேன்னாரு. ஃபர்ஸ்ட் பண்ணதை விட இப்ப ரொம்ப மோசமாயிரும், டேமேஜ். அதனால என்ன பண்றீங்க, சேவர்களை போட்டு காவல் காக்க வச்சிருங்க. சீல் பண்ணிருக்காங்க.
சீல் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழும் போது கல்லெல்லாம் ஓரமா போயிடுச்சு. நீட்டா ஒரு ட்ரெஸ் எல்லாம் என்ன இது துணியெல்லாம் என்ன பண்ணுகிறாரு, மடிச்சு வச்சுட்டாரு. இவனுங்க பரிசு என்ன பண்றானுங்க, காசு கொடுத்து சேவர்கிட்ட நாங்க தூங்கிட்டோம், சீசர்கள் வந்து அவர் சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி விட்டாங்க. நான் நினைக்கிறேன் சீசர்கள் ஒன்றும் அவ்வளவு தைரியசாலி கிடையாதுங்க இந்த பொய்யெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. இயேசுவை பிடிக்க வந்த உடனே ஓடினது முதல் யாரு, சீசர்கள் தான். இப்ப இயேசு மரிச்சிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாருக்கு அப்புறமாவும் ரூம் நல்லா பூட்டி தாழ்பால்லாம் போட்டு உள்ள பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க போய் உயிர் தெழுதலை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? உயிர் தெழுதலை பத்தி சொல்ல முடியாதுங்க. அப்படிலாம் எல்லாம் பயந்தவங்க. பேதுரு கொஞ்ச நாள்ல வாப்பா மீன் பிடிக்கலாம், 3 வருஷம் நல்லா சாப்பிட்டாச்சு, அடுத்து பொழப்ப பார்க்க வேணாமா, வா போலாம் அப்படின்னு மீன் பிடிக்க போயிட்டாரு. இவர் போய் உயிர் தெழுதலை சொல்ல போறாரா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க ஒன்னு வாயை திறந்து சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. கான்பிடென்ட்டா உன்னை பார்த்தாதான் அதுக்கு நம்பிக்கையை வச்சு உயிரையே பணையம் வச்சு பேச முடியும். பொய்யுக்கு போய் என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லுவேனா? பேதுருவை கொல்லணும்னு வரும்போது சிலுவையில் அறைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேதுரும் சிலுவையில் தான் அறையிறாங்க. பேதுரு சொன்னாரு, எங்க எஜமான் மாதிரி என்ன நேரம் அடிக்காத, தலைகளை அடிட்டார். இயேசு மாதிரிலாம் சிலுவையில் நான் அடியில, தலைகளை அடிச்சிரு என்ன. அப்போ நம்பாத ஒரு காரியத்திற்கு மேல் இவ்வளவு பெரிய நம்பிக்கையும் அன்பும் பாராட்டி அதுக்கு பின்பாடு செல்ல முடியுமா? இயேசுவை பின்பற்றுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தலையை சீவிடுவானுங்க. அந்த காலத்துல இந்த இயேசுவை பின்பற்றுறவர்களை கொடுமைப்படுத்தினது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹிஸ்டரி எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருக்கும், திடீர்னு மனைவியை போட்டுருவானுங்க, கணவனை போட்டுருவான், பிள்ளையை கொன்றுவான். ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. எவ்வளவு கொடூரமா நடந்துச்சுன்னா, சர்க்கஸ்ல பசியில சிங்கத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்களை கொண்டு போய் அந்த சிங்கத்துல தூக்கி போடுறது. அந்த சிங்கம் இந்த மனிதர்களை அடிச்சு பிச்சு தின்றதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். யாரு? கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன், நான் இயேசுதான் நம்புறேன், இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்புறதுனால கம்பளை கட்ட வச்சு கொளுத்தி விட்டானுங்க. எரியறத பார்த்து சிரிக்கிறான் அவன். ரோம்ல இதெல்லாம் நடந்துச்சு, சரித்திரம், இதெல்லாம் ஹிஸ்டரி. அப்ப நடக்காத ஒரு காரியத்துக்காகவா உயிரை கொடுப்பீங்க? நீங்க கொடுப்பீங்களா? நடக்காத ஒண்ணுக்கு சும்மா பொய்க்கு 2 அடி அடிச்சா சொல்லிட்டு போயிருவீங்க, உண்மைதான் சார், சாரி சார்ன்னு போயிருவோம். அப்ப நடக்காத ஒரு காரியத்துக்கு தங்கள் உயிரையே கொடுத்தாங்களப்போ? கிடையவே கிடையாது. இது நிச்சயமாக நடந்த ஒரு சம்பவம். இவன் பேதுரு இதை எடுத்துட்டு போயிட்டு பிரசங்கம் பண்றாரு. பல நாள் கழிச்சு இயேசு பரமேறினதுக்கு அப்புறமா பிரசங்கம் பண்றாரு. பேதுரு எப்படிப்பட்ட ஆள்னா, பட்டுன்னு கோபம் வந்துடும் பேதுருக்கு. இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க, டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டா, டக்குன்னு எடுத்துட்டு கழுத்தை வெட்டணும் மிஸ் ஆகி காது விழுந்துருச்சு. இயேசு கிட்டே சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பேதுரு நீ என்ன பண்ண போற? மறுதளிக்க போற. சொன்னா, எவன் வேணா செய்யட்டும் இயேசுவே, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, நான்லாம் அசர மாட்டேன் தெரியும்ல, என் உயிரையே கொடுப்பேன்னு ஃபர்ஸ்ட் ஆளா இயேசுவை சபிச்சு சத்தியம் பண்ணி சேவல் கூறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டார். இப்படிப்பட்ட ஆள் தான். சும்மா இருந்தவங்களை கூட இயேசு மரிச்சதுக்கு அப்புறம், உயிரிழந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிக்க கூட்டு போனவர் அவரு. ஏன்? உயிர் தெழுதலின் வல்லமையின் வெளிப்பாடு புரியாத வரைக்கும். ஆனா என்னைக்கு அது புரிஞ்சுதோ, அதை அறிந்து கொண்டார்களோ, நான் வாழ்க்கையில வாழ்ந்தா இதற்காகவே வாழுவேன் என்ற தீர்மானத்தை எடுத்தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எதுக்காக இதை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன்னா, இயேசு எனக்கு வாக்கு பண்ணாருங்க ஆசீர்வதிப்பேன்னு. இயேசு சொன்னாரு நான் நல்லா இருப்பேன்னு சொன்னாருங்க. ஆனா என்னத்தை தான் நம்புறது அப்படின்னு ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா,
தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எப்படி நம்புறதுன்னு தெரியாம ஒருவேளை நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளோ பார்த்த இந்த மக்கள் சும்மாலாம் அவங்கள நம்ப வைக்கவே முடியாது. இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அதுவும் பவுல் மாதிரி மக்கள்லாம் நிச்சயமாகவே நடந்ததுதான் நம்ப முடியும். இது பிளைண்ட் ஃபெய்த். என்ன தெரியாதுங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க நம்பு, அவ்வளவுதான். அது தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. சில நேரங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கேள்வி கேட்காத, நீ கேள்வி கேட்காத, இது கேள்வி கேட்கிற அப்படியே நம்பு, அப்பதான் நன்மை நடக்கும் அப்படின்றாங்க. இவங்களும் சரி சரி தோத்திரம் ஏதோ நம்ப சொல்றாங்க, நம்பிட்டு போயிருவோம். This can be proved scientifically. பயாலஜியில ப்ரூவ் பண்ணலாம், கெமிஸ்ட்ரியிலையும் ப்ரூவ் பண்ணலாம். எதை? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த பூமியில திரும்ப திரும்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். கிறிஸ்மஸா? ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று போடு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாக்கும் இயேசு பிறப்புக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு ஈஸ்டர் ஒன்றும் இல்லை, முட்டையெல்லாம் வைக்க விட்டான். ஈஸ்டர் எக்கு, பன்னி எக்கு, பன்னி எக்கு. அப்புறம் என்னது, நம்ம ஊர்ல பிரியாணி. ஈஸ்டர்னா என்னது? பிரியாணி போட்டியா, பிரியாணி சாப்பிட்டியா? எவ்வளோ பெரிய சத்தியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி கொண்டு வந்து விட்டுருக்கான் பாருங்க. ஹாப்பி ஹாலிடேஸ், எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் லீவு, எல்லாம் சந்தோஷமா இருங்க. இந்த கதை கிடையாதுங்க. இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இது சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இது ஏதோ கட்டுக்கதை கிடையவே கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் தாமஸ் அர்னால்ட் ஹிஸ்டரி ஆஃப் ரோம் சேர்மனா இருந்திருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் தாமஸ் அர்னால்ட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? அவங்களாம் படிச்ச மேதை, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்றது சொல்லிடுறேன். I know of no other fact in history of mankind which has seen proven by better and fuller evidence that the great sign that God gives, that Jesus Christ died and rose from the dead. மனித குல வரலாற்றில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் என்பதற்கு கடவுள் கொடுக்கும் பெரிய அடையாளத்தை விட சிறந்த மற்றும் முழுமையான சான்றுகளால் நிரூபிக்கப்பட்ட வேறு எந்த உண்மையும் எனக்கு தெரியாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள சேர்மன், நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற தாத்தா கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி உலகத்துல. அதனுடைய சேர்மன் ஹிஸ்டரி ஆஃப் ரோம் அதுல பயங்கரமா கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு கடவுள் கொடுக்கும் அடையாளத்தை விட சிறந்த முழுமையான சான்றுகளால் நிரூபிக்கப்பட்ட வேறு எந்த உண்மையும் எனக்கு தெரியாது. இயேசு வாழ்ந்தாரு, மரிச்சாரு என்பதற்கு உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை தவிர வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் நம்மால் கொடுக்க முடியாதாம். ஹிஸ்டரி சரியா? இங்கிலீஷ் ஸ்காலர் ப்ரூக் ஃபோர்ஸ் அவர் சொல்றார், பெரிய இங்கிலீஷ் ஸ்காலர், அவர் சொல்றார், டைரக்டா தமிழ்ல வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விட சிறந்த அல்லது பலதரப்பட்ட வரலாற்று நிகழ்வு எதுவும் இல்லை என்று கூறுவது மிகையாகாது. உயிர்த்தெழுதலை விட சிறந்த ஒரு வரலாற்று நிகழ்வு எதுவுமே கிடையாது. சைமன் கிரீன்லீஃப், ராயல் ப்ரொஃபசர் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் பெரிய யூனிவர்சிட்டி, அங்க உள்ள டாக்டர் சைமன் கிரீன்லீஃப் அவர் சொல்றாரு, நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் சட்ட ஆதாரங்களின் சட்டங்களின்படி, இவர் லா படிச்சவர், ஹார்வர்ட் லா காலேஜ்ல படிச்சவர், ராயல் ப்ரொஃபசர். அவர் சொல்றாரு, நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் சட்ட ஆதாரங்களின் சட்டங்களின்படி மனித வரலாற்றில் வேறு எந்த நிகழ்வையும் விட இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று உண்மைக்கு அதிக சான்றுகள் உள்ளன. இவங்கெல்லாம்
பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், மேதைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கன்னா அவ்வளோ வருஷம் படிச்சு, ஹிஸ்டரிய படிச்சு, அந்த ஊருக்கே போய் அவ்வளோத்தையும் ஆராய்ந்து அவங்க சொல்றாங்க, நீதிமன்றத்துக்கே நீ போ, நீ போய் கேஸே போடு, இயேசு வாழலன்னு. நீ இயேசு உயிரோடு எழுந்திருக்கலன்னு கேஸ போடு. அதான் சொல்ல வர்றாரு. நீ கேஸ் போடு. இயேசு பிறக்கல, இயேசு வாழல, இயேசு உயிரோடு எழலன்னு நீ கேஸ போடு. நீ அப்படி போட்டனா நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் சட்ட ஆதாரங்களின் சட்டங்களின்படி மனித வரலாற்றில் வேற எந்த நிகழ்வையும் விட இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று உண்மைக்கு அதிக சான்றுகள் உள்ளன. We have so many proof. ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா இது கட்டுக்கதை இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கட்டுக்கதை, யாரோ ஒருத்தர் வாழ்ந்தாராமா, சரி ஏதோ ஒன்று அற்புதம் நடக்கும், நீங்க எல்லாரும் வாருங்கள், இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை அற்புதம் செய்வாரு, நீங்களும் ஏதோ ஜோம் பண்றீங்க, 1 2 நடக்குது, தலைவலி சரியாகுது, அப்புறம் வயிற்று வலி வருது, அதுவும் சரியாகுது, இப்போ இடுப்பு வலி வருது, ஆனால் போக மாட்டேங்குது. ஒன்று யோசிக்கிறோம், சரி ஏதோ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை, என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. கிடையாது. நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஹிஸ்டரியிலையும் ப்ரூவ் பண்ணலாம், சயின்ஸ்லயும். சயின்ஸே இல்லைன்னு சொல்ல, சயின்டிபிக்காவும் இதை ப்ரூவ் பண்ண முடியும். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடந்தது. அப்ப நம்ம நம்பிட்டு இருக்கிறதுல சும்மா கட்டுக்கதை கிடையாது. இன்னைக்கு நீங்க நம்பிட்டு இருக்கிறதுல ஒரு நம்பிக்கைக்கு மேல ஒரு அஸ்திபாரத்தை போடுங்கள். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீங்க நம்புகிறீங்கன்னா ஏதோ மண்ணுல நம்பிட்டு இல்லை, நம்ம எதையோ நம்பிட்டு. என் தேவன் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லும் போது ஆமா சொல்றீங்க தான், இப்ப எப்படி இன்னும் பெருசா நடக்கிற மாதிரி தெரியலையே. நிச்சயமா நடக்கும். உங்கள் தேவைகள் நிச்சயமா தேவன் சந்திப்பார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? இயேசு வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தெழுது உண்மை. அப்ப அவர் சொன்னது எல்லாமே உண்மை. புரியுதுங்களா? நான் உயிர்த்தெழுதலை நம்பினேன்னா, அதுக்கு இருக்கிற ஆதாரத்தை நான் பார்த்துட்டேன்னா, அவர் சொன்னதெல்லாம் நம்பாம இருக்க முடியுமா? நிச்சயமா நம்ப முடியும். சரி, இப்போ இவங்கெல்லாம் ஹிஸ்டரி, பெரிய பெரிய லா ஸ்கூல்ல படிச்சவங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் ஓகே, சந்தோஷம். வேதத்துல இருந்து ஒரு சில காரியங்களை இப்ப காட்டுறேன். என்னன்னா, இயேசு மரித்தார், இயேசு உயிரோடவும் எழுந்துட்டார். ஆனா இந்த உயிரோடு எழுந்தத, இயேசு உயிரோட எழுந்தத சீஷர்கள் பார்த்தாங்க. சீஷர்கள் இயேசு உயிரோடு எழுந்ததை பார்க்கவில்லை என்றால் இவ்வளவு தூரத்துக்கு இது வந்திருக்காது 2000 வருஷத்துல. உங்களுக்கு தெரியுமா, இயேசு வீட்டுல பிறந்த அவங்க தம்பிங்களே இயேசுவை நம்பல. தெரியுமா? இயேசுக்கு சகோதரர் இருந்தார்களா? ஆமா. இயேசு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்தாவினால் பிறந்தார். மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தது. தங்கச்சியெல்லாம் இருந்தாங்க, தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க. யாருமே நம்பல. இயேசுகிட்டே போய் சொல்றாங்க, நீ செய்யறத கொஞ்சம் பப்ளிக்கா செய்ய, அப்பதான் நம்ப முடியும் அப்படின்றாங்க. இயேசுகிட்டே போய், என்னத்த அற்புதம் செய்யற, மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சுட்டு இருக்க, வெளிப்படையா செய்ய. ஆனா இயேசு உயிர்த்தோடு எழுந்ததுக்கு அப்புறமா இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை எதிர்த்தாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இயேசு யூதர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னு டென்ஷன் ஆயிட்டாங்க தம்பிங்கெல்லாம். என்னையா இயேசு தேவகுமாரன் சொல்ற, ஆனா வேதத்தை சொல்றதே செய்ய மாட்ற. ஆனா மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு பேரும் இயேசுக்கு சீஷர்களாக மாறினாங்க. ஏன்? உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடந்தது. சரி, முதல் காரியம், ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். 8 விஷயத்த சொல்ல பார்ப்போம். முதல் இன்சிடென்ட், முதல் முறையா இயேசு கல்லறையிலே மரியாளுக்கு தரிசனமானார். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை ரொம்ப நேசிச்சாங்க மரியாள். ஏன்னா அவங்க பட்ட அந்த கஷ்டத்துல, அந்த பாவத்துல இந்த விடுதலையாக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் இயேசு. அழுதுட்டு இருக்கிறாங்க, போயிட்டாரே அப்படின்னு. முதல் முறையாக, முதல் இன்சிடென்ட், இயேசு உயிரோடு இருந்தது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், மரியாளுக்கு தரிசனமாக. 2வது,
மத்தேயு 28:9-10 இருக்குது. அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ரெண்டாவது இன்சிடென்ட் மத்தேயு 28:9-10 எங்க இருக்குன்னா, கல்லறை விட்டு வெளியே வராங்க, மரிச்சிட்டாரு, போயிட்டாரு, காணோம் அப்படின்ட்டு வராங்க. வெளியே வந்தா இயேசு அங்க தோன்றுகிறார். அந்த ஸ்திரீகளுக்கு இயேசு தோன்றுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். சொல்றாரு, அங்க போ சொல்லு, அங்க நான் வரேன். செகண்ட் இன்சிடென்ட், ஆராதிக்கிறாங்க. செத்த கடவுளை வணங்கலங்க, உயிரோடு எழுந்த இயேசுவை அங்கே ஆராதிக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு வணங்குறது ஏதோ செத்து போனவரு, வாழ்ந்தாரு, நல்லா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு காணோம், அவரு செத்து போயிட்டாராமா. மரித்தார், ஆனா உயிரோடவும் எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு செத்த கடவுளை வழங்கிட்டு இருக்கிறோமா? எதையோ ஒன்னு தெரியலங்க, செத்தாராம், என்ன எங்க போனார் தெரியல, சரி ஒரு 2 பாட்டு பாடிட்டு வருவோம், பாட்டு பாடினா நல்லா இருக்கு, பாடிட்டு வருவோம். உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறோம். மூணாவது இன்சிடென்ட், தேர்ட் இன்சிடென்ட். சரி, ஃபர்ஸ்ட் அவரு பார்த்தது மரியாள். ரெண்டாவது ஸ்திரீகளிடத்திலே அவர் வந்து என்ன பண்றாரு, தோன்றுகிறார். மூன்றாவது காரியம் எங்கன்னா, லூக்கா 24:13 2 பேரு ரொம்ப துக்கமா போறாங்க. இயேசு நல்லா தான் இருந்தாரு, ஊழியம் பண்ணோம், ஜாலியா இருந்துச்சு, இன்னைக்கு இயேசு திடீர்னு மரிச்சு போயிட்டாரு, காணோம், எல்லாம் போயிடுச்சு. யாரோ சிலர் சொல்றாங்க உயிரோட எந்திட்டாருன்னு சொல்றாங்க, ஆனாலும் தெரியல. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது 24:13 போட்டிருக்குது, 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் அந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்தவர்களோட கூட நடந்து போனார். திடீர்னு தோன்றிட்டார். துக்கமா பேசிட்டே போறான். இயேசு இருந்தாருப்பா, நல்லா தான்ப்பா இருந்துச்சு, இப்ப அடிச்சிட்டானுங்க, கொன்னுட்டானுங்க, ஏதோ வந்தாருன்னு சொல்றாங்க, ஆனா என்ன பண்றதுனே தெரியலன்னு இருக்கும்போது திடீர்னு இயேசு தோன்றாரு. ஏதோ சாதாரண வழிபோக்கர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 16 பாத்தீங்களா, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. கண்ணு தெரியல அவங்களுக்கு, இயேசுனே தெரியல, ஏன்னா துக்கம் அந்த அளவுக்கு கவர் பண்ணி இருக்குது. அப்ப தேர்ட் இன்சிடென்ட், 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கண்ணு வந்து என்ன பண்ணிருச்சு, மறைக்கப்பட்டது. இன்னைக்கும் நான் சொல்றேன், நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இயேசு தோன்றுகிறார், இன்றைக்கு தோன்றுகிறார், உங்கள் வாழ்க்கையில தோன்றுகிறார். உங்களுக்கு எதுல இருந்து ஒரு வெற்றி வருது தெரியுமா? அந்த மறைக்கப்பட்ட கண்களிலிருந்து ஒரு வெற்றி வருகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுக்கு வெளிப்பாடு உண்டாகும். 4வது விஷயம் என்னதுன்னா, 10 சீஷர்களுக்கு மேல 10 ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், ஏன் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அடுத்து இயேசுவை போட்டுட்டு நம்மளையும் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து வரிசையா சிலுவையில் அரைஞ்சிட போறாங்கன்னு பயந்து இருக்கும்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டி இருக்குது, உள்ள வந்து சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சொல்றாரு, ஏய் பிசாசு இல்லை நானு. சீசர்ல என்னன்னா, இயேசு தோணுன்னு ஏதோ பேய் வந்துருச்சுன்றானுங்க. சொல்றாரு, பேய் இல்லப்பா, நான் தான் இயேசு, என் கைய பாரு, ஆணி அடிச்சாங்கல்ல, ஓட்ட இருக்கு பாரு, இந்த கையும் பாரு. சொல்றாரு, விலாவை பாரு, என் விலாவை பாரு. அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சொல்லுங்க என்ன பண்ணாங்க, பயந்த நடுக்கமா இருந்த சீஷர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. See, this resurrection message will give you hope. நம்பிக்கையற்ற உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்தி தான் இந்த சுவிசேஷம், இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி. சீஷர்கள் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடிச்சிருவானுங்க, நம்மளை கொன்றுவாங்கன்னு. இப்ப அப்படியே கொஞ்சம் எழும்புது. அப்படியே எதனால எழும்புது? You have some proven fact. இயேசு வந்து நிக்கிறாரு முன்னாடி. இதுக்கு மேல நம்பாம இருக்க முடியுமா? அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க,
அங்க வந்தாராம், இங்க வந்தாராம். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், இங்க வரணுமே, எதை நம்புறது? இது சீஷர்கள் தான் இந்த உலகம் எங்கும் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனோம். நானும் பார்த்தேன். இல்ல பார்க்கலங்க, பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி நான் சொல்ல போறாங்க சீஷர்கள். நிச்சயமா தெரியும், நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் நானு. இயேசு உயிரோட எழுந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தைரியமா உங்களால அதான் பேச முடிஞ்சுச்சு. சரி, ஐந்தாவது முறை எப்போது வர்றாருன்னா, திருப்பி சீஷர்கள் இருக்கும்போது, இப்போ 10 சீஷர்கள் தான் இருந்தாங்க. இந்த யோவான் 20ல தோமா இல்ல. அங்க தோமா எங்க போனாரு? இல்ல, அங்க வீட்டுக்குள்ள இல்ல. இப்ப தோமா வந்து போயிட்டாரு, இல்ல வீட்டுல. இப்ப 10 பேரும் வந்து என்ன பண்றாங்க? தோமா வந்தோன்னு சொல்றாங்க, தோமா இயேசு உயிரோட எழுந்துட்டார்ப்பா. ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்குது பாரு, எங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்? ஊழியம் பண்ண போறோம், இயேசு செய்ய போறோம். தோமா சொல்றான், இந்தப்பா சும்மா அந்த கதையெல்லாம் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து இயேசுவை எப்படி பார்ப்பேன்னா, இயேசுவே வந்து நின்னா கூட நான் நம்ப மாட்டேன். என் கையை எடுத்து அவர் ஓட்டைக்குள்ள போட்டு அவர் விழாவுக்குள்ளேயும் கைய வச்சு நான் பார்த்தாதான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இயேசு அங்க தோன்றிட்டார். தெய்வமே அப்படின்னு முட்டி போட்டார் பாருங்க. இயேசு சொல்றாரு, தம்மா வா, கை போடு, போட்டு பாரு, ஓட்டையில போட்டு பாரு. இல்லையா, நீ போடு. அங்க எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நேரா இந்தியாவுக்கு தான் வந்தார். ஏன் இந்தியாவுக்கு வந்தாரு? நம்மெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை, நம்மெல்லாம் சும்மா பார்ப்போமா? அரிசியவே உருட்டி உருட்டி பார்ப்போம். சரியில்லையா அரிசி, ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக தான் தோமாவை என்ன பண்ணாரு? அவ்வளோ சாட்சியை கொடுத்து திரும்பவும் தோமாவுக்காக அன்னைக்கு இயேசு என்ன பண்றாரு? தோன்றினா. சும்மாலாம் வர முடியாதுங்க. தோமா கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இயேசு எல்லாம் இருக்கட்டும், போய் வேலையை பார்க்கறனா அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. ஆனா இயேசு திரும்ப தோன்றி அவனுடைய சந்தேகத்தில் ஒரு ஜெயத்தை தந்தார். இன்னைக்கு நீங்க சந்தேகத்திட்டு இருக்கீங்களா? இது நடக்குமா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? ஆண்டவர் எனக்கு செய்வாரா? ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, இல்ல எனக்கு என்ன செய்வாரு அப்படின்னு சந்தேகத்துல இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுந்த செய்தி என்ன செய்தி தெரியுமா? அன்னைக்கு தோமாக்கு வந்த செய்தி மாதிரி உங்கள் சந்தேகத்திற்கு ஒரு ஜெயம். இனிமேல் நீங்கள் சந்தேகிக்கப்பட மாட்டீர்கள். Because resurrection is a proven fact. இது கட்டுக்கதை அல்ல, இது நடந்த சம்பவம், இது ஒரு நிஜம். அடுத்து 6வது காரியம், 6th appearance. யோவான் 21ல பார்க்கும்போது பேதுரு கிட்ட வர்றாரு. பேதுருவை வந்து சந்திக்கிறாரு. பேதுருவை சந்திச்சு பேதுரு கிட்ட பேசுறாரு. 6th appearance. 7வது காரியம் மத்தேயு 28ல போட்டிருக்குது. இது மீனெல்லாம் பொறிச்சு சாப்பிடுறாங்கல்ல, அந்த சம்பவம், அதான் 6வது அப்பியரன்ஸ். தோத்து போயிருக்கிறாரு பேதுரு. ஏன்னா ஃபெயிலியர்ல. இயேசு கிட்ட சொன்னார், நான்லாம் வந்து மறுதளிக்க மாட்டேன்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? மறுதளிச்சாச்சு. தோத்து போன ஒரு நிலைமை. மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆனா இயேசு கடற்கரையில இருந்துட்டு கூப்பிடுறாரு, என்னப்பா ஏதாவது கச்சிச்சா, பொரிச்ச மீனே வேணுமா? இயேசு மாதிரியே இருக்குது. இப்பதான் இயேசு வறுத்த மீனை வச்சு ரெடியா உட்காந்துட்டு இருக்கிறார். யாருக்கு? சீஷர்களுக்கு. உயிர் தெழுந்தேன் என்பதை காட்டுவதற்காக அவன் தோத்து போயிருக்கிற அந்த நிலைமையை ஜெயமாக மாற்றி பேதுரு கொடுத்தாரு. அதான் 6th appearance. 7வது மத்தேயு 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு சொன்னார்ல, போ சொல்லு, நான் வருவேன்னு சொன்னார்ல. 7th appearance. 17ல பாத்தீங்கன்னா, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 7 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறமாவும் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இருப்பாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் அதெல்லாம் சும்மா சார், அவர் ஆக்ஸ்போர்ட்ல அவர் சும்மா சொல்லியிருப்பாரு. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில அவரு சும்மா ஏதோ சொன்னார் சார். பவுல் அவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. அந்த மாதிரி ஏதாவது எல்லாத்தையும் சந்தேகப்படுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அந்த கேட்டகரியில நான் வரல.
நான் இயேசு வாழ்ந்தாருன்றத நம்புறேன், பிறந்தாருன்னு நம்புறேன், மரித்தாருன்னு நம்புறேன், உயிர்த்தாருன்னு நம்புறேன், அவர் எனக்குள்ளே இருக்காருன்றத நம்புறேன். அவர் உயிரோட எழுந்தது நிச்சயம் என்றால் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது எல்லாம் நிச்சயம். உங்களை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், பார்த்து கொள்ளுவேன், உங்க தேவையை சந்திப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன், உனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் இந்த பூமியில செய்வேன்னு சொல்றாருல, அதை பேக்கப் பண்றது என்னது? உயிர்த்தெழுதல் என்கிற செய்தி. உயிர்த்தெழுதலே ஆடிக்கிட்டு இருக்குன்னா மற்றதெல்லாம் நம்பவே முடியாதே. ஆனா உயிர்த்தெழுந்ததை நிச்சயமாக நான் நம்ப முடியும். ப்ரூவன் ஃபேக்ட் அது. அப்ப 7வது 18 இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இப்ப சொல்றாரு சீசர்களை பார்த்து, எனக்கு இருக்கு அதிகாரம். which means சீசர்களே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரமே இல்லாத மாதிரி ஒளிஞ்சிட்டு போய் பவரே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. போய் இந்த பூமிக்கு எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க என்னன்னு, இயேசு உயிரோடு இருக்கிறார், உன்னை சுகப்படுத்துவார், உன்னை குணப்படுத்துவார், உன் தேவையை சந்திப்பார், தனிமையில இருந்தனா உனக்கு ஒத்தாசையா கூட இருப்பாரு, உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு, உனக்கு சந்தோஷத்தை தருவாரு, சமாதானத்தை நிம்மதியும் தருவார் என்று இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். அதான் 7th appearance. 8வது மத்தேயு 28:20 சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் இவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு பரமேறி போறாரு. அதான் லாஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இயேசுவை பார்க்கவே மாட்டோமா, இயேசுவே மேல போடுற, அப்படி எங்களையும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் போற மாதிரி இருக்குது, ஆனா நான் போய் பரிசுத்த ஆவியானவராக தேற்றவாளனை அனுப்புவேன், நான் உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இயேசு உங்களோட கூட இருப்பார். நீங்க கஷ்டத்துல போனா இயேசு அங்க கூட இருப்பாரு, இன்பத்துல இருந்தாலும் அங்கேயும் இயேசு கூட இருப்பாரு. கண்ணீர் வேதனை எல்லா இடத்திலையும் இயேசு உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்க தனியா இல்லைங்க, உங்க கூட இயேசு இருக்கிறாரு. இந்த உலகத்துல உங்களுக்கு கூட பேக்ரவுண்ட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் ஃபேமிலி யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்லுகிறேன், உங்க கூட எப்போதும் இருக்கிற இயேசு இருக்கிறார். இந்த மெசேஜை பேக்கப் எது பண்ணுது? ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் செய்தி தான் பேக்கப். சும்மா பேச முடியாதுங்க. கட்டுக்கதையை உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா எவ்வளவு நேரம் பேசுறது கட்டுக்கதைய? நீங்களாம் கேட்பீங்களா உட்காந்து கட்டுக்கதைய? எவ்வளவு நேரம் கேட்பீங்க? அது ரொம்ப நல்லா போடாது கதை. இயேசுவே சில காரியத்தை சொன்னாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19 சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷமானதே, 46 வருஷமானதே, இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவையா என்றார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 22 பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் இதை நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்பெல்லாம் முட்டாள்தனமா இருந்துச்சு. இயேசு சொன்னாரு, இடிச்சு போடு, 3 நாள்ல கட்டுற. என்ன சொல்றாரு? என்ன நீ அழிக்க போறியா? அழிச்சுக்கோ, ஆனா 3 days தான் உனக்கு டைம், அப்படியே திரும்ப கட்டப்படுவேன். அவர் சொன்னது நிறைவேறினதை சீசர்கள் எப்ப நம்பினாங்களாம்? உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா அதை நம்பியிருக்காங்க. யோவான் 10:18 பாருங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஏசு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கு, என் ஜீவனை கொடுக்கவும் முடியும், என் ஜீவனை திருப்பி எடுத்துக்கவும் முடியும், மறிக்கவும் என்ன நான் ஒப்பு கொடுப்பேன், திரும்பி உயிரோடவும் எழுந்திருப்பேன். யாரு சொல்றா? இயேசுவே சொல்றார்.
அவர் உயிரோடு இருக்கும் போதே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. நான் சொல்றேன், இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன், சயின்டிபிக்கலி ப்ரூவன். நிஜமா சீசர்கள் பார்த்ததுனாலதான் இதை நம்பினார்கள். பவுல் ஏன் நம்பினாரு? தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, வந்து கண்ணு குருடாயிடுச்சு. பவுல்காரர், என்னாச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் என்றார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெவலேஷன் ஆன் ரிசரக்ஷன் இது எல்லாம் எவிடன்ஸா இருக்குது. ஆனா ஒரு சந்திப்பு நடந்துச்சு பாருங்க. போய் இததான் நான் செய்வேன் என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுதான் முக்கியம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நான் வெட்கமாக கருதுவதில்லை என்று அதை பேச ஆரம்பிக்கிறார். உலகத்தில் பல பகுதிகளுக்கு போய் அவர் அதை பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கும் நான் சொல்றேன், ஏன் நம்ம இதுக்கு வெட்கப்படக்கூடாது? ஏன்னா இது ஒரு நிஜம். ஏதோ ஒண்ணு எங்கேயோ நடந்துச்சு, ஏதோ 1000 மைல் தாண்டி ஏதோ நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள், ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சும்மா கட்டுக்கதைங்க. யாருங்க சொன்னா? பாத்தீங்களா நீங்க? இது நிஜங்க. யூ கேன் டேக் இட் டு தி கோர்ட். சட்ட ரீதியாக நீங்க எடுத்துட்டு போலாம், கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிற சயின்டிஸ்டுக்கு கொண்டு போய் காட்டலாம் இது நடந்துச்சான்னு. எல்லாரும் திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரித்திரத்துல 2000 ஆண்டுகளா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இயேசு பிறந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு மரித்தார். அதோட நிப்பாட்டல, இயேசு உயிரோடவும் எழுந்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறது உண்மைனா உங்களுக்கு அற்புதம் செய்வதும் உண்மை, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவது உண்மை, நீங்கள் சுகமாய் இருப்பது உண்மை, தேவன் உங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது உண்மை. அப்ப இன்னைக்கு கட்டுக்கதையை நம்பல, நிஜத்தை நம்புறோம். சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாத நம்புறோம், ஹிஸ்டாரிக்கல ப்ரூவ் பண்றத நம்புறோம். கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன் எதையாவது போட்டு ப்ரூவ் பண்ணலாம், திரும்ப ப்ரூவ் பண்ணலாம். என்னது? இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை விட ஒரு பேக்கப் பண்ற மெசேஜ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் தைரியமா போகலாம். நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது, நாளைக்கு போய் நான் சம்பாதிக்க போகும்போது, தொழிலை செய்யும் போது, இந்த தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார், இந்த தொழிலை தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுவார்னு நான் தைரியமா சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் தெரியுமா? இயேசு எனக்காகவே உயிரோடு எழுந்தார். ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கலாம், பண தேவையில இருக்கலாம், என் தேவனின் தேவையை சந்திப்பார் என்ற ஒரு செய்திக்கு, ஒரு வாக்குத்தத்தத்துக்கு பேக்கப் பண்றது என்னது? உயிர்த்தெழுதலின் செய்தி. இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தது உண்மை என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுவது நிஜம், உண்மை. வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றேன், இயேசுவின் தலைமையில சுகமானு சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா பெரிய நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எதுவும் பேக்கப் பண்ணது இல்லாததுனால தான் உங்களால விசுவாசிக்கவே முடியல. ஆனா நான் இன்னைக்கு இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பினால், அது நடந்தேறினதை நீங்கள் பார்த்தால், போய் ஆராய்ந்தால், அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூறப்படுகிற எல்லாவற்றையும் விசுவாசிக்க எளிதா இருக்கும். நம்ம எல்லாரும் சொல்லுமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காகவே உயிரோடு எழுந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிஜமான இந்த சம்பவத்தை இதுல ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இது உங்களுடைய மனதில் எப்போதும் இருக்கட்டும். தொடர்ந்து இவர்கள் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதற்கும் நம்புகிறதற்கும் பெரிய ஒரு பலனா இருக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்கட்டும் கர்த்தாவே. பெரிய அற்புதங்கள் அதிசயங்களும் வாழ்க்கையில செய்யுங்க. ஒருவருக்கு எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.